Hello dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today it's actually your English class, but I've given you science video class. நம்ம unit 3 சீக்கிரமா complete பண்ணணும். And we have already started this unit 3 plans. ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? We have studied about so many different topics that you have not learned before இல்லையா? முன்னாடி அவ்வளவா படிக்காத போர்ஷன்ஸ் தான் இந்த யூனிட்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நல்ல கவனமா இது புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ் போகும்போது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் படித்தோம். பார்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் லீஃப் ஆஸ் அ ஃபுட் ஃபேக்டரி, அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். Part 2 வீடியோல classification of plants based on the flowers and color. பூக்கள் மலர்களை பேஸ் பண்ணி அதே மாதிரி நிறம் அதோட நிறமி பிக்மெண்ட் கலரை பேஸ் பண்ணி என்னென்ன கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு படித்தோம். அதில் கொஞ்சம் ஆன்சர் கீ இருக்கு, ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க டீச்சர், பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன் யோர் சரௌண்டிங். நான் என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய இது கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மேங்கோ, அது நம்ம புக்லேயும் இருக்கு. மாம்பழம் மா இல்லையா? மா மரத்துல வந்து முதல்ல மாம்பூ தான் வரும். ஸோ பூவாகி காயாகி கனியாகி மாங்காய், அதுக்கப்புறம் மாம்பழம், அப்படிதானே? அதே மாதிரி பனானா பிளான்ட், பழம் எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் காய்க்கக்கூடிய பனானா பிளான்ட்ல முதல்ல பூ தான் பெருசாகும். ஞாபகம் இருக்கா? தெரியும்ல உங்களுக்கு வாழைப்பூ எப்படி இருக்குன்னு? அது வச்சு கூம்பு தோரன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அது கூட செய்வாங்க. கோவா உங்களுக்கு தெரியும், அந்த கொயக்கா. ஸோ தட் இஸ் அ வெரி, அதுல பூக்கள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ஆல்கே கொடுத்துருக்கு, ஃபர்ன்ஸ், ஃபங்கை, அது புக்ல இருக்கிறது தான். அண்ட் சரௌண்டிங்ஸ்ல அதிகமா நமக்கு இருக்கும் ஆல்கே, ஃபங்கை, ஃபர்ன்ஸ் எல்லாம். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். ஃபர்ன்ஸ்னா பெரணின்னு சொல்லுவாங்க அந்த தாவரத்தை. தமிழ்ல வீட்டில் கேட்டா தெரியும். இனி பேஜ் நம்பர் 82ல இருந்து list out the places where you see the non-green plants. Non-green plants அதாவது heterotrophs. non-green plants தான் நம்ம படிச்சோம். heterotrophs அவங்களுக்கு தானாகவே அந்த photosynthesis வந்து பண்ண முடியாது. ஏன்னா chlorophyll content இல்லை. chlorophyll content இல்லாததுனால தான் அது non-green plants-ஆ இருக்கு இல்லையா? அந்த பச்சை நிறமி green pigment இருந்தா chlorophyll யூஸ் பண்ணி it can prepare its own food using air, water and sunlight. Do you remember that? அப்போ நான் கிரீன் பிளான்ட்ஸ்க்கு வந்து chlorophyll content சுத்தமா இல்லை. அதனால தான் அது நான் கிரீன், பச்சை நிற பூக்கள் அல்லாம, பச்சை நிற தாவரங்கள் இல்லாம நான் கிரீனா இருக்கு. ஸோ அது எந்தெந்த இடத்துல இருக்கும், அது அப்படி இருக்கிறதுனால தான் அது ஹெட்ரோட்ராப்ஸ், பிற உயிரினங்களை சார்ந்து அது வளரும். நம்ம படித்தோம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். பிரெட் மோல்ஸ் நான் சொன்னேன். பிரெட் வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல், ஒரு 3-4 days வந்து யூஸ் பண்ணாமல் பேக்கெட்குள்ளே வைக்கும்போது உள்ள ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஒன்று டெவலப் ஆகும், அதுதான் பிரெட் மோல்ஸ். அதே மாதிரி இட்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இட்லி குக்கர் வந்து ஒரு 2-3 days வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த ரிமைனிங் ஃபுட் ரிமைன்ஸில் அப்படியே வந்து அது வளரும். ஸோ இன்னொரு உயிரினத்தையோ மீடியாயோ சார்ந்து தான் அந்த உயிரினங்கள் வாழும். அதனால தான் அது ஹெட்ரோட்ராப்ஸ். அந்த நான் கிரீன் பிளான்ட்ஸ் வந்து ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். கிரீன் பிளான்ட்ஸை வந்து ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் தே ஆட்டோட்ராப்ஸ், பிகாஸ் தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் யூஸிங் chlorophyll, water and sunlight. chlorophyll, water, air and sunlight. ஓகே, ஸோ இது எந்தெந்த ஃபுட் ஐட்டம், எந்தெந்த பிளேசஸ்ல வந்து நான் கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கும். ஸ்பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி பிரெட் ஆர் இட்லிஸ் கூட ஒரு 2-3 days நீங்கள் அப்படியே ஹாட் கேஸில் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே க்ளோஸில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 days கழிச்சு பார்க்கும்போது அப்படியே பூப்பல் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில். ஸ்பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸ். அடுத்தது ஹியூமிட் பிளேசஸ், அதிகமான ஈரப்பதம், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக நிற்கக்கூடிய இடங்கள்ல, குளம் பக்கத்தில், இந்த கிணறோட அந்த சைட்ஸில், இதுல எல்லாம் ஹியூமிட் பிளேசஸ்ல நான் கிரீன் பிளான்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். டெட் ஆர்கானிசம்ஸ், இறந்து போன அந்த ஆனிமல்ஸோட டெட் வேஸ்ட்ல வந்து வளரும். அதே மாதிரி லான்ஸ்னா புல்வெளிகள்ல,
அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வளரும் லான்ஸில். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸும் இருக்குது, சாப்பிடக்கூடாத விஷம் உள்ள மஷ்ரூம்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் லான்ஸில் வளரும். ஸோ ஸ்பாயில்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஹியூமிட் பிளேசஸ், டெட் ஆர்கானிசம்ஸ், லான்ஸ். கரெக்டாக ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து டெக்ஸ்ட் புக்கில் எழுதிக்கோங்க. இனி சேம் பேஜ்ல கீழே ஒரு ட்ரை டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் வேணா எழுதலாம். புக்ல வந்து ஃபர்ன் இருக்கு, ஆல்கே இருக்கு, ஃபங்கை இருக்கு. யூ கேன் ரைட் எனி எக்ஸாம்பிள். நான் இங்க ஃபர்ன்னு கொடுத்துருக்கேன். Okay, you can write either you can write algae or fungi, then you can also write fern. Okay, then plants are classified based on pigment and dash of the flower. Plant ஒரு தாவரத்தினுடைய பிக்மெண்ட் நிறமி கலரை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி ஃப்ளவர் பூவை பேஸ் பண்ணியும் தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம இந்த டாபிக்ல இந்த யூனிட்ல நம்ம படிச்சது பேஸ்ட் ஆன் த கலர் அண்ட் ஃப்ளவர். ஸோ அதனால ஃப்ளவர்னு கொடுக்கணும். dash depend on other organism to live and get their food. இப்பதான் நம்ம பார்த்தோம் நான் கிரீன் பிளான்ட்ஸ். ஏன்னா கிரீன் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் இருக்கிறதுனால they can prepare their own food with the help of sunlight and using the process photosynthesis. But non-green plants, they don't have chlorophyll content and so they cannot prepare their own food and so they want to or they depend on other living organisms or other media to survive and exist. அதனால non-green plants. இனி autotrophs use dash dash and chlorophyll to prepare their own food. புக்ல autotrophs use atmosphere, sunlight அப்படின்னு இருக்கு. நான் ஜஸ்ட் சிம்பிளா ஏன்னா chlorophyll, air, light அதுல என்னென்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா. வாட்டர் கூட எழுதலாம். வாட்டர், light and chlorophyll அப்படி கூட எழுதலாம். ஓகே, ஸோ மெயின் கண்டென்ட்ஸ் இது எழுதிக்குங்க. air, light and chlorophyll. or you can write water, air அப்படி எழுதலாம். இல்லை water, light எழுதலாம். எப்படி வேணா எழுதலாம். ஓகே, choose and write. அவ்வளோதான், ஆன்சர் கீ முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் படித்தோம். ஒரு லீஃப்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். லேமினா ஆர் பிளேட், apex, midrib, veins, petiole, ஸ்டொமேட்டான்னு படித்தோம். ஸ்டொமேட்டா மட்டும் நம்மளால கண்ணில் நேக்கட் ஐல தெரியாது. we have to observe with a microscope. am I right? மற்றபடி visible parts எல்லாம் blade, apex, midrib, veins, petiole. நீங்க அந்த பெரிய கொஸ்டினும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு நம்ம படிக்க போறது parts of a flower. ஒரு பூ, ஒரு மலர்ல நம்ம விசிபிளா இருக்கக்கூடிய கண்ணால பார்க்க முடியக்கூடிய பாகங்கள் என்னென்ன, பார்ட்ஸ் என்னென்னு படிக்க போறோம். அது கூட மட்டும் இல்ல, சீசனல் ஃப்ளவர்ஸ் பத்தியும் நம்ம பருவ மலர்கள், ஒவ்வொரு பருவத்துல ஒவ்வொரு சீசன்ஸ்லயும் ஒவ்வொரு மலர்கள் மலரும் இல்லையா. ஸோ அது என்னென்னு ஜஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு செக்மெண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மெயின்லி இந்த ஃப்ளவர்ஸ், பூக்கள் அல்லது மலர்கள் பற்றி தான் படிக்க போகிறோம். மெயின்லி அதோட பாகங்கள் பற்றி படிக்க போகிறோம். அண்ட் பாகங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த டிஸ்கிரைப் கொஸ்டின் இருக்கு, டீட்டெயில் கொஸ்டின். அதனால் ப்ராப்பராக புரிஞ்சு படிங்க. ஆஸ் இஃப் நவ் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் இது முடிச்சிருக்கோம், ஃபோட்டோசிந்தசிஸ் முடிச்சிருக்கோம், plants as primary producers அதுவும் முடிச்சிருக்கோம், green and non-green plants முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் describe the features of flowers, அதாவது parts of a flower and the seasonal flowers. So இந்த ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Okay, so look your textbook, page number 82. So இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூ என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த ஒரு டாபிக் என்ட்ரி ஆகிறதுக்காக ஜஸ்ட் சும்மா ஒரு காமனா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்களே தான் எழுதணும். ஓகே, ஹோம்ஒர்க் வந்து நீங்களே தான் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஃபேவரட் ஃப்ளவர் என்ன, அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவரோட கலர் என்ன, பெட்டல்ஸ்க்கு என்னென்ன கலர், அந்த இதழ்களுக்கு வந்து என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 82, தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் பார்ட். ஹோம்ஒர்க் ஷீட் தனியாக கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Have you seen flowers? பூக்கள் பார்த்திருக்கீங்களா? Try to answer the questions given below. கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணும். Which is your favorite flower? நிறைய பேருக்கு
நிறைய விதமான பூக்கள் பார்த்துருப்பீங்க, பிடிக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு ரோஸ் பிடிக்கும், இல்ல ஜாஸ்மின் பிடிக்கும், இல்ல வந்து சன்ஃப்ளவர். உங்களுக்கு பிடிச்சது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமா தான் பிடிக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவரோட பேர் நீங்க எழுதலாம். அண்ட் அந்த பூ, இப்ப நீங்க ரோஸ் எழுதுறீங்கன்னா அந்த பெட்டல்ஸ், அந்த இதழ்கள் வந்து என்ன கலர்ல இருக்கும்? ரோஸ் கலர்ல இருக்கும். இல்ல ரெட் ரோஸா இருந்தா ரெட் கலர்ல இருக்கும். இப்ப ஜாஸ்மின் நீங்க எழுதுறீங்கன்னா அந்த பெட்டலோட கலர் என்ன? ஒயிட் கலர் இல்லையா? ஸோ அந்த பிளான்ட் அந்த ஃப்ளவரோட கலரை டிபெண்ட் பண்ணி இந்த செகண்ட் கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணணும். ஹவு டஸ் இட் ஸ்மெல்? ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல சிலது வந்து ஸ்மெல்லே இல்லாம நார்மல் இதுதான் இருக்கும் இல்லையா? சில பூக்களுக்கு வந்து பெருசா ஸ்மெல், இப்ப தெத்தி பூ எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த பூவெல்லாம் பெரிய ஸ்மெல் ஒன்றும் இல்லை, நார்மல். இப்போ ரோஸ் ஆர் கார்லண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் அல்லது வந்து ஜாஸ்மின், அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இப்போ சம்பங்கி பூவெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நல்ல ஸ்வீட் ஸ்மெல் இருக்கு இல்லையா? ஸோ மற்றபடி சில ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பேட் ஸ்மெல் இல்லை, அவ்வளோ பிளசண்டான அன்பிளசன்ட் ஸ்மெல் இருக்கு. சிலதுக்கு வந்து ரொம்ப பிளசண்டான ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்க எழுதணும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர், ஒரு ஃப்ளவரை சூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரோட பேர் எழுதுங்க, அந்த ஃப்ளவரோட கலர் என்னன்னு எழுதணும், அண்ட் அது எப்படி ஸ்மெல் பண்ணும், பிளசன்ட் ஸ்மெல்லா, அன்பிளசண்டா, இல்லை நான் பிளசன்ட், நோ ஸ்மெல் அப்படியா அப்படின்னு எழுதணும். சரி, இனி அதே பேஜ்ல கீழே இன்னைக்கு நம்ம படிக்க போற அந்த மெயின் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். ஒரு பூவில் அல்ல ஒரு மலர்ல என்னென்ன பாகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறது மாதிரி விசிபிள் காணப்படும் பாகங்கள் என்னென்ன நம்ம இந்த டாபிக்ல படிக்க போறோம். The 4 visible parts of a flower are explained below. என்னென்ன அந்த 4 parts என்னென்னு பாருங்க. செப்பல், அடுத்த பேஜ்ல என்ன இருக்கு பாருங்க. செப்பல் முடிஞ்சு SEPAL செப்பல், PETAL பெட்டல். பெட்டல்னா அந்த பூவோட இதழ்கள். அந்த இப்போ ரோஸ் பூ இருக்கும் இல்லையா? இப்போ ரெட் ரோஸ் ஆர் ரோஸ் இருக்கும், அதோட இதழ்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த பூ பாருங்க, இந்த செகண்ட் பூ பாருங்க, இதோட இதழ்கள் என்ன கலர்ல இருக்கு? எல்லோ கலர்ல. அப்படிதானே? எல்லோ கலர்ல தானே இருக்கு. எல்லோ கலர்ல தானே இருக்கா? ஸோ இதோட இதழ்கள் எந்த கலர்ல இருக்கு? ஒரு லாவெண்டர் வயலட் கலர்ல இருக்கு. இதோட இதழ்கள் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ பெட்டல்னா அதோட இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல அதை வந்து அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பூவோட அல்லி. ஓகே, தென் செப்பல் முடிஞ்சு பெட்டல், தென் ஸ்டேமன். What is that? Not stamen. Don't say stamen. It's stamen. S-T-A-M-E-N. Man. Stamen. Which is the male part of the flower. Okay. ஒரு பூனுடைய ஆண் பாகம். அது நம்ம படிப்போம் இன்னைக்கு என்னன்னு. Next, pistil. P-I-S-T-I-L. Pistil. Which is the female part of the flower. ஒரு பூனுடைய பெண் பாகம். Okay. So, என்னென்ன இருக்கு? What are the parts? Say sepal, petal, stamen, pistil. அது போக ஸ்டாக்னு ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அதை பற்றி பெருசாக எதுவும் இல்லை. ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, அந்த பூவினுடைய அந்த தாவரத்தினுடைய அந்த காம்பு, பூ காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அந்த தண்டு. அந்த பூ வந்து வளரக்கூடிய அந்த தண்டு பாகம் இருக்கு இல்லையா? அதான் பூ காம்பா தான் ஸ்டாக். ஓகே, ஸோ மெயின்லி இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அபவுட் செப்பல், petal, stamen and pistil. So one by one we'll see. Okay, so first one is sepal. So the 4 visible parts of the flower are explained below. What are they? Sepal, petal, stamen, pistil. So adla first sepal பத்தி பார்க்க போறோம். Sepals are leaves that protect the flower while it is still a bud. Sepals are usually green in color. Sepalsனா அதோடைய இலை மாதிரியான ஒரு பூ வந்து மொட்டாக இருக்கும் பொழுதே அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, அதை பாதுகாப்பா வைக்கக்கூடிய அந்த வெளிப்புற அடுக்கு, அந்த வெளியில இருக்கக்கூடிய அடுக்கு, இலைகள் மாதிரியான வெளிப்புற அடுக்கு தான் நம்ம செப்பல்னு சொல்லுவோம். What is it called? S-E-P-A-L. Sepal. Sepal. Okay, so sepals are leaves, இலை மாதிரியான
ஒரு பாகம், பூவினுடைய இலை மாதிரியான ஒரு பாகம். அது பூ ஒரு மலர் வந்து மொட்டாக இருக்கும்போதே அது வந்து பாதுகாப்பு, அந்த ஃப்ளவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது அந்த ப்ரொடெக்ஷன்னா என்ன? அத கரெக்ட்டா அந்த ஒரு நுனியில இருந்து அத அப்படியே பட் ஆன் பண்ணி, அத அப்படியே இது பண்றதுக்கான ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதுதான் இலை மாதிரியான அந்த ஒரு பாகத்த தான் செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்? இட் வில் protect the flower while it is bud itself. இப்போ நீங்க பட் மொட்டாக இருக்கும்போது பார்த்திருப்பீங்க, இப்படி ஒரு கிரீன் கலர்ல. இப்போ கிரீன் இங்க கலர் இல்ல, இப்படி இருக்கும்போது இதுக்கு மேல இப்படி ஒரு ரோஸ் மொட்டு வரைவீங்கல்ல, ரெட் மொட்டு. இப்போ ரெட் ரோஸோடதுன்னா ரெட் மொட்டு வரைவோம் இல்லையா? ஸோ இங்க ஒரு கிரீனிஷ் கலர்ல அந்த அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு கிரீனி லேயர் இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் செப்பல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க. வெயிட். ஓகே, இஃப் யூ see in this picture, this part. ஸோ அதுல இருந்து அது பிரிஞ்சு தான் அப்படியே இதழ்கள் எல்லாம், அது மொட்டு வந்து மலர மலர இது அப்படியே விரிஞ்சு அதுல இருந்து இதழ்கள் அப்படியே என்ன ஸ்ப்ரெட் ஆன் ஆகி வரும். ஸோ அது இப்போ நீங்க ஹைபிஸ்கஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்தீங்கன்னா, அதுல கரெக்டா அந்த நெட்டு பாகத்துக்கு பக்கத்துல ஒரு கிரீனி கலர்ல இப்படியே ஒண்ணு நிக்கும். அதுதான் செப்பல். அதோட ஃபங்க்ஷன் என்ன? இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஃப்ளவர் வென் இட் இஸ் அ பட். மொட்டாக இருக்கும் பொழுதே அந்த பூவுக்கு அந்த மலருக்கு வந்து ஒரு வெளி அடுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் தான் செப்பல். மோஸ்ட்லி இது நிறைய பூக்கள்ல வந்து கிரீன் கலர்ல, இப்ப ரோஸ் நீங்க எடுத்தீங்கனாலும், ஜாஸ்மின் எடுத்தீங்கனாலும், அந்த இதழ்களுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு பச்சை கலர்ல இது மாதிரி இருக்கும்ல, அந்த நெட்டு அந்த காம்போட சேர்ந்து ஒரு கிரீனி கலர்ல இப்படி அந்த இதழ்களுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கும் இல்லையா? அது மாதிரி, அதுதான் செப்பல். எந்த பூ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, மெயின்லி ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ல நல்ல கிளியரா தெரியும். சரியா? சரி, அதுதான் செப்பல். They are usually most flowersல, most நிறைய unique and varieties of flowers இருக்கு. So most of the flowersல இருக்கக்கூடிய செப்பல் பார்ட் வந்து கிரீனி கலர்ல, பச்சை நிறத்துல தான் இருக்கும். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. வெயிட், I'll show you. கிரீன் கலர்ல இல்ல, இது இப்படி இருக்கும். இதுல இருந்து தான் அப்படியே மொட்டு நம்ம வரைவோம். ஆர் இதுல இருந்து தான் அப்படியே நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து வரைவோம். புரிஞ்சுதா? அந்த ஃப்ளவரை வந்து அப்படியே இதழ்களா வரைகிறது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாகம், அதுதான். ஓகே, ஸோ அதுதான் செப்பல்னு சொல்றோம். இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த தண்டோட சேர்ந்து அதுக்கு ஜஸ்ட் மேல, தண்டுக்கு ஜஸ்ட் மேல அண்ட் பெட்டல்ஸ்க்கு ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த பாகம் தான் செப்பல். Okay, do you get me? That's it. Okay தானே? So we'll go on to the next part. Okay, next petal. பெட்டல்னா உங்களுக்கு தெரியும், பெருசா எக்ஸ்பிளைன். அந்த பூவோட இதழ்கள், அந்த எந்த பூவை, இப்ப நான் சொன்ன மாதிரி ரெட் ரோஸா இருந்தா ரெட் கலர்ல இருக்கும். ஜாஸ்மின் என்ன கலர்ல இருக்கும்? அதோட பெட்டல்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கும். லோட்டஸ்க்கு லைட் ரோஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒயிட் லோட்டஸ் இருந்தா அதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ டாலியா பூவா இருந்ததுன்னா yellow கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. மேரி கோல்டு அதெல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஸோ அந்த பெட்டல்ஸ் தான் அந்த பூவோட நிறத்தையே நிர்ணயிக்குது. அப்படிதானே? அந்த பூவோட நிறத்தை கரெக்டா நிர்ணயிக்கிறது இந்த பெட்டல்ஸ் தான். ஸோ பெட்டல்ஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்லான பிரைட் கலர்ஸ் இருக்கும். பிரைட்னா என்ன? அந்த பிரகாசமான, அந்த அட்ராக்ட் பண்ண முடியற, நம்ம ஒரு பூவை பார்க்கும்போது, அந்த அழகை பார்க்கும்போது just will turn on and see the brightness of the flower through the petals and its colors. Am I right? So அந்த பெட்டல்ஸ்ல அப்படி பிரைட் கலரா தான் இருக்கும். So petals are often bright colored, பிரகாசமான கலர்ஸ்ல தான் இருக்கும். எதுக்காக? Their main job is to attract insects such as bees or butterflies to the flower. பூக்களிடம் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்காக பூச்சிகள், அதாவது பீஸ், தேனீக்களோ இல்ல வண்ணத்து பூச்சிகளோ வந்து அந்த பூக்கு அட்ராக்ட் ஆகி பாலன் கிரெயின்ஸ்ல வந்து, அதாவது ரீப்ரொடக்ஷன்ங்கிற அந்த ப்ராசஸ்,
செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அதை பத்தி எல்லாம் இனி 4th 5th 6th ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ அந்த பாலினேஷன், பாலன் கிரெயின்ஸ் வந்து ஃபெல் ஆன் ஆகி ஒரு புது ஃப்ளவர், ஒரு புது தாவரத்தை வந்து பிளான்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கான அந்த ஒரு பாலினேஷன் ப்ராசஸ்க்காக இந்த பட்டர்ஃப்ளைஸ் அல்லது பீஸ் அட்ராக்ட் பண்ணி தான், அதுதான் கேரியர்ஸ் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ், மகரந்த துகள்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த மகரந்த துகள்கள் வந்து அதே ஃப்ளவர்ல வந்து விழுந்துடுச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். இல்ல த்ரூ ஏர் ஆர் இன்செக்ட்ஸ் ஒரு ஃப்ளவர்ல இருந்துள்ள பாலன் வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு விழும்பொழுது அது கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஸோ அப்படி அந்த ரீப்ரொடக்ஷன் ஆர் அல்ல அந்த இனப்பெருக்க வந்து ஹெல்ப் அவுட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த மீடியாஸ் தான் இந்த இன்செக்ட்ஸ், பீஸ் அல்லது பட்டர்ஃப்ளைஸ். தேனீக்கள் வந்து பூல போய் ஹனி எடுக்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஹனி பீஸ் வந்து suck honey from the flowerன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் EVSல இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பட்டர்ஃப்ளைஸ் வித் இட்ஸ் நெக்டர் இட் சக்ஸ் த honey of a flower இல்லையா? ஸோ அது மாதிரி for the pollination to happen it should attract the insects. அந்த இன்செக்ட்ஸை, பூச்சிகளை அட்ராக்ட், பூச்சினா பீஸ், தேனி அல்லது வண்ணத்து பூச்சி, அந்த மாதிரி பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்காக, ஈர்க்கிறதுக்காக இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர்னால தான் நம்மளே அட்ராக்ட் ஆகுறோம் இல்ல? ஒரு பூ வந்து அழகாக தெரியறதுக்கு காரணமே அதோட பெட்டல்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாவும் அழகாவும் பியூட்டிஃபுல்லாவும் அடுக்கடுக்கா இருக்கிறதுனால தான். அப்படிதானே? ஸோ அதுதான் the insects help the flower in the transfer of pollen grains. இந்த மகரந்த துகள்கள் or மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த pollen grains ஓட அந்த மகரந்த துகள்களோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக ஹெல்ப் அவுட் பண்ணக்கூடியது தான் இந்த இன்செக்ட்ஸ். அதனால தான் மல்டிப்ளை ஆகுது, ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுறதுக்கான மெயின் இனப்பெருக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஸ்டெய்மன். ஸ்டெய்மனே அப்ப பெட்டல்ஸ் இதுல எங்கம்மா இருக்கு? பெட்டல்ஸ் இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பெட்டல்ஸ் எங்க? இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எல்லாம் புரிஞ்சுதா? ஆரஞ்சு கலர்ல விடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இதழ்கள், விரிந்து இருக்கக்கூடிய அந்த இதழ்கள், அதான் பெட்டல். தென் ஸ்டெய்மன். ஸ்டெய்மன் எங்க இருக்கு? இந்த பிக்சர்ல பாருங்க, ஸ்டெய்மன் வந்து சென்டர்ல இருக்கு. ஸ்டெய்மன் இந்த சென்டர் பார்ட்ல இருக்கு பாத்தீங்களா, கிரீனி கலர்ல, அதுதான் ஸ்டெய்மன். புரிஞ்சுதா? ஸ்டெய்மன், STAMEN, ஸ்டெய்மன். ஸ்டெய்மன் can be seen at the center of a flower. ஒரு பூனுடைய மைய பகுதியில. இந்த பிக்சர் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இது நம்ம படிச்ச பெட்டல்ஸ் அண்ட் இது செப்பல்ஸ். ப்ளூ கலர்ல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது செப்பல்ஸ். அண்ட் ஸ்டெய்மன் பாருங்க இந்த பகுதியில இருக்கு. ஸ்டெய்மன் எல்லோ கலர்ல கொடுக்குறேன் இந்த பகுதியில இல்லையா? அது எந்த பகுதியா வரும்? அது அதாவது நம்ம அந்த பூவை வந்து இப்படி ஓபன் பண்ணி, ஹைபிஸ்கஸ் பூ வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும், செம்பருத்தி பூ. அந்த இதழ்களை நீங்க பிச்சு போட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்படி இருக்கும். அதுதான் ஸ்டெய்மன். இப்படி அதுல இருந்தே செப்பரேட்டடா இப்படி இருக்கும். அதுதான் ஸ்டெய்மன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? ஸ்டெய்மன். அந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான். ஐ மீன் எல்லோ கலர்ல நான் இப்படி வரையக்கூடிய அந்த பார்ட். புக்ல வந்து green கலர்ல இருக்கு, stamen. Can you get me? So that's the stamen. Okay, அது எந்த பகுதியில இருக்குமா? இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இதுல இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் இதெல்லாம் இதாகி வருது. ஸோ அந்த சென்டர் மைய பகுதியில தான் இருக்கு. ஒரு பூ எடுத்து நீங்க அந்த இதழ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா you can understand. Okay, stamen. So that is the male part of the flower. ஒரு பூனுடைய ஆண் பாகம். So it is in the center of a flower. ஒரு பூனோட மைய பகுதியில தான் இந்த ஸ்டேமன் இருக்கு. And அதே மாதிரி அதுக்கு they contain pollen grains that help the plants to multiply. மகரந்த துகள்கள். So அந்த ஸ்டேமன்ஸ்ல தான் மகரந்த துகள்கள் இருக்கும். நீங்க இந்த மெயின்லி இந்த செம்பருத்தி பூ நீங்க எடுத்து பார்க்கும்போது கிளியரா தெரியும். இந்த எல்லோ கலர்ல இருக்குல்லப்பா, அதுதான். இந்த எல்லோ கலர்ல போலன் கிரெயின்ஸா இருக்கு. இந்த பிக்சர் பாருங்க எல்லாரும். அந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் அப்படி பொடியா இருக்கும்ல,
நீங்க அந்த எல்லாரும் தொட்டு பார்த்திருப்பீங்க அதுல அந்த pollen grains எல்லாம் இல்ல சரி சோ அதுல இருந்து இப்படி இப்படி விடர்ந்து இப்படி நிக்குதுல்ல இப்படி பஞ்ச் அவுட் ஆகி இப்படி இப்படி நிக்குதுல்லம்மா சின்ன சின்னதா குட்டி குட்டியா இந்த இது மாதிரி நிக்குதுல்ல வெல்வெட் கலர்ல 1 2 3 4 5 அதுதான் ஸ்டேமன் டாப்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி அதான் ஸ்டேமன் சோ அந்த ஸ்டேமன்ல என்ன இருக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேமனை அப்படியே கீழே சுத்தி pollen grains இருக்கும் so they contain pollen grains இந்த pollen grains தான் அந்த மகரந்த சேர்க்கை அது உருவாக்கி இந்த cross pollination இருக்கட்டும் self pollination இருக்கட்டும் இந்த pollen grains தான் mainly அந்த இனப்பெருக்கு multiplication of plants வந்து help out பண்ணும் so the stamen part contain the pollen grains which help in the multiplication of a plant multiplication means இனப்பெருக்கம் புது ஒரு பூ ஒரு தாவரம் உருவாகிறதுக்கான process தான் அது ஓகே சோ அந்த pollen grains contain பண்ணக்கூடிய part எது stamen அப்ப அந்த stamen part தான் நம்ம male part of the ஒரு பூனுடைய ஆண் பகுதி அப்படி நம்ம சொல்லுவோம் it's the male part of the flower which is very important இது totally உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கு அதனால நல்லா படிச்சு வெச்சுக்கோங்க next அதே மாதிரி தான் pistilum எந்த பார்ட்ல தான் இருக்கு pistil is also seen at the center pistil is also seen at the center of the flower the pistil uses the pollens to help the flower become the fruit இந்த பூ தான் இப்ப நான் சொன்ன மாதிரி மாம்பூவா இருக்கட்டும் அல்லது குவா ஃப்ரூட்டினோட பூவா இருக்கட்டும் எல்லாமே பூவாகி காயாகி கனியாகி இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து அந்த பூக்கள் தான் காயாய் கனியாகுது சோ அந்த பூவை வந்து அந்த மாதிரிப்பட்ட ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ்ல வந்து அந்த பூவை பழமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த பிஸ்டில் pollen grains வச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன் okay so the pistil uses the pollen to help the flower become the fruit அப்படி fruits ஆகக்கூடிய plantsல fruits ஆகாத plantsல fruits ஆகக்கூடிய plantsல இந்த female part அதாவது pistilங்கிற இந்த பாகம் தான் pollens யூஸ் பண்ணி இந்த மகரந்த துகள்களை உபயோகப்படுத்தி அந்த பூவை வந்து பழமா மாத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்ல மெயின் ஃபங்க்ஷன் வகிக்குது okay it is the female part of the flower பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு இங்க பாருங்க இதுதான் female part of the flower மெயின் தண்டு இதுக்கு அந்த மேல பகுதியில தான் அந்த ஸ்டாக்கிங்ல இப்படி இப்படி இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ஸ்டாக்கிங் பகுதியில தான் இருக்குது சோ அந்த மெயின் ஆன அந்த ஒரு பார்ட் தான் பிஸ்டல் கிரீனி கலர்ல எப்படி மெயினா இருக்கு இல்லையா அது பார்ட் தான் பிஸ்டல் சோ அதுல இருந்து அந்த பிஸ்டல்ல இருந்து மேல எப்படி செப்பரேட் ஆகி நிக்கிற பகுதிகள் தான் ஸ்டேமன் அண்ட் ஸ்டேமன் so that velvety thing and that சின்ன ஒரு தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த portions okay there are stamen is the male part and pistil is the female part have you understood நீங்க ஸ்கூல்ல இருந்திருந்தா இன்னும் அந்த flower அப்படியே கையில வச்சு நம்ம எல்லாம் பிரிச்சு எடுத்து பார்த்து ஒவ்வொரு portions-ஆ காமிச்சு கொடுத்திருக்கலாம் so mainly நம்ம இன்னைக்கு 4 portions பத்தி படிச்சிருக்கோம் sepals they are like green leafy things which help or protect the plant protect a flower while it is a bud மொட்டாக இருக்கும்போதே அந்த பூவுக்கு ஒரு பாதுகாப்பான வெளித்தொடர் அடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு leafy thing தான் leafy part தான் sepal so most of the flowersல வந்து sepal green colorல தான் இருக்கும் so commonly sepals are green in color so sepals பத்தி முடிச்சாச்சு அடுத்தது பெட்டல் வந்து இதழ்கள் அதை பத்தி பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்ல ஒரு பூவோட கலரை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் பெட்டல் அதனாலயே அது பிரைட் கலர்டா இருக்கும் ரொம்ப பிரகாசமான கலர்ல இருக்கும் மெயின் ஜாப் இஸ் டு அட்ராக்ட் இன்செக்ட் ஒன்லி the petals வந்து attractive கலர்ஸ்ல இருந்தாதான் they can attract insects like bees or butterflies which will help in
pollen grains transfer, மகரந்த சேர்க்கைக்காகவும் அந்த மகரந்த துகள்களோடைய அந்த டிரான்ஸ்ஃபர்க்காகவும் கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், இந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் அவுட் பண்றது இந்த இன்செக்ட்ஸ் தான். அந்த இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ பிளான்ட், இனப்பெருக்கம் வந்து ஏற்படும். ஓகே, சரி. அதுக்காக நெக்ஸ்ட் நம்ம படிச்சது ஸ்டேமன். ஸ்டேமன் இஸ் இன் த சென்டர் ஆஃப் அ ஃப்ளவர். ஒரு பூனுடைய நடுப்பாக மைய பகுதியில தான் இருக்கு ஸ்டேமன். ஸோ அந்த ஸ்டேமன் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், ஒரு பூனுடைய ஆண் பகுதிங்கிறது ஸ்டேமன் தான். அண்ட் தே கண்டைன் பாலன் கிரெயின்ஸ். அதில் தான் பாலன் கிரெயின்ஸ், மகரந்த துகள்கள். இந்த பிக்சரில் நீங்கள் இந்த ஹைபிஸ்கஸோட இந்த பிக்சரில் நீங்கள் எல்லோ கலரில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மகரந்த துகள்கள் வந்து ஃபார்ம் அவுட் ஆகக்கூடிய அந்த ஒரு போர்ஷன். ஸோ நீங்கள் இந்த பிஸ்டல் பகுதியை அப்படியே செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு கலரில் பெருசாக நீண்டு நிற்கிது இல்லையாமா, சென்று தண்டு மாதிரி, அந்த ஒரு பகுதியை நீங்கள் பிரித்து எடுத்து பார்த்தீங்கனாலே உள்ள வந்து ஸ்டேமன் உங்களுக்கு பார்க்க முடியும். தண்டு மாதிரி அதுவும் டிஃப்ரெண்ட், ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் மாதிரி தண்டு மாதிரி நிற்கும். ஓகே, ஸோ அது ஸ்டேமன். ஸோ அந்த ஸ்டேமன்ஸில் தான் இந்த பாலன் கிரெயின்ஸ், மகரந்த துகள்கள் வந்து இருக்கு. ஓகே, நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த பார்ட் முடிஞ்சா உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு கொடுக்கலாம். ஓகே, அப்பதான் நல்லா புரியும் இது. ஸோ அதுதான் ஸ்டேமன் தான் ஒரு பூனுடைய மேல் பார்ட், அண்ட் தே கண்டைன் pollen grains which will help the plants to multiply. இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த pollen grains வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஸ்டேமன். நெக்ஸ்ட் இஸ் pistil. Pistil is also in the, it's also seen in the center part of the flower. பூவோட அதுவுமே பூனுடைய நடுப்பாகம், அந்த ஸ்டேமன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்டாக தான் பிஸ்டில் இருக்கு. ஸோ அந்த பிஸ்டில்ல தான் என்ன இருக்கு, பிஸ்டில் வந்து அந்த pollen grains-ஐ யூஸ் பண்ணி, or pollens-ஐ யூஸ் பண்ணி, they will help the flower to make it a fruit in those types of trees like மா மரத்துலையோ இல்லை கொய்யா மரத்துலையோ, அந்த மாதிரி மரங்கள்ல, நீம் வேம்பு செடியிலையோ, அந்த மாதிரி எல்லாம் அந்த பூவை வந்து காய மாத்தி கனி ஆக்குற அந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் பார்ட்டோட ஃபங்க்ஷனிங் தான் இந்த பிஸ்டில், விச் இஸ் த ஃபீமேல் பார்ட், ஒரு பூனுடைய பெண் பகுதி, ஃபீமேல் பார்ட். ஓகே, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? இது வந்து ஸ்டாக். ஸோ இந்த பிக்சரை வரைஞ்சு இந்த பார்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் பின்னாடி இருக்கு, அதனால ப்ராப்பராக அதை படிச்சுக்கோங்க. இனி கீழே மோர் டு நோ ஃபேக்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். 1 மார்க் மார்க் பண்ணுங்க. டேக் யுவர் பென்சில்ஸ் அண்ட் மார்க் 1 மார்க். ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ளவர், உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூ வந்து ராஃப்லேஷியா. வாட் இஸ் தட்? RAFFLESIA. Rafflesia. RAFF rough, LE lesia. Rafflesia or Rafflesia, however you can say, both ways are correct. Rafflesia or Rafflesia. அது எப்படி சொல்லணும்? RAFF rough, LE le or le, SIA Rafflesia. ஓகே, ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ளவர். இது ஒரு ரேர் ஃப்ளவர், ஏன்னா இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இந்தோனேஷியன் மழைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இதை பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப பெரிய, உலகத்திலே பெரிய ஃப்ளவர். நம்ம பார்க்கும்போதே பெரிய இதழ்களோட பெருசா இருக்கு. இதோட பிக்சர் பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரஃப்லேஷியா. ஸோ இந்தோனேஷியா உங்களுக்கு எங்கன்னு தெரியும் இல்லையா? இந்தோனேஷியாவில் தான் சுனாமி ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், படிச்சிருப்பீங்க இந்தோனேஷியா பற்றி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட், மழைக்காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான யுனிக் ஃப்ளவர் தான் இந்த ரேர் ஃப்ளவர் தான் இந்த ரஃப்லேஷியா. ஓகே, 1 மார்க்குக்கு வந்து த லார்ஜஸ்ட் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டால் ரஃப்லேஷியான்னு எழுது. இல்லை ரஃப்லேஷியா ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியான்னு எழுதிடணும். 1 மார்க் இம்பார்ட்டன்ட். இனி இந்த ஒரு பாகம் உங்களுக்கு 83 பேஜ் நம்பரில் ட்ரை டு ஆன்சர் கொஸ்டின் ஹோம்ஒர்க். செப்பல்ஸ் டேஷ் த ஃப்ளவர் வயலட் இஸ் பட். நம்ம படித்தோம். ஸ்டேமன் கண்டெய்ன்ஸ் டேஷ் கிரெயின்ஸ், ஈஸி. பிஸ்டில் இஸ் டேஷ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்.
அதுவும் உங்களுக்கு தெரியும். பிஸ்டில் அண்ட் ஸ்டேமன் என்னென்ன பார்ட்னு ஸ்டேமன் நீங்க ஈஸியா எழுதி படிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் பிஸ்டிலும் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். ஓகே, சரி. இனி ஃபியூ ஹைபிஸ்கஸ் ஒரு ஆக்டிவிட்டி, இது முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் இதை பண்ணி பாருங்க. ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரை வந்து வீட்டில் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்க. பெட்டல்ஸ் பார்ட் எங்கே இருக்கு, செப்பல் எங்கே இருக்கு, ஸ்டாக் எங்கே இருக்கு, அப்புறம் அந்த பெட்டல்ஸை வந்து மெதுவாக எடுத்துட்டு அந்த செப்பலையும் அப்படியே பிரிச்சுட்டு அந்த மெயின் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து அப்படியே பிரிச்சு எடுத்து பாருங்க. அதை மெதுவா ஓப்பன் பண்ணி செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேமன் இருக்கும், பிஸ்டில் அண்ட் அந்த மேல இருக்கக்கூடிய பாலன் கிரெயின்ஸ் மகரந்த துகள்கள், அப்புறம் அந்த ஸ்டேமனுக்கு மேல இருக்கிற அந்த வெல்வெட்டி பட்டி போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி நீங்க பார்த்துட்டு ஒவ்வொரு பெட்டலுக்கு என்ன ஃப்ளார், இப்போ இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரை எடுத்துக்கோங்க. இந்த பெட்டலுக்கு என்ன கலர்மா? இந்த பெட்டல் வந்து நல்ல டார்க் ரெட்டி கலர்ல இருக்குல்ல, ஸோ பெட்டல் வந்து ரெட்டிஷ், ஸோ ரெட். செப்பல் எந்த கலர்ல இருக்கும்? ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் நீங்க எடுக்கக்கூடிய இதுல ரோஸ் கலர் ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் எடுக்கிறீங்கன்னா அப்படி லைட் ரோஸ்ல கூட ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் இருக்கு. ஸோ அது எந்த பூ கிடைக்குதோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த பெட்டல்ஸ் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலரை எழுதுங்க. செப்பல் அதுல மேக்சிமம் எல்லா ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ்லயும் செப்பல் கிரீன் கலர்ல தான் இருக்கும். பிஸ்டில் இந்த கலர், ஸ்டேமன் எந்த கலர்னு எல்லாம் நீங்க எழுதணும். ஓகே தானே? ஓகே தானே? அவ்வளோதான். ஸோ அது ரெண்டும் ஹோம்ஒர்க். இனி அடுத்த பேஜ். Seasonal flowers. What do you mean by season? Season na எவ்வளவு seasons இருக்கு நமக்கு? 4 seasons இருக்கு. See, think and answer. Can you name the 4 seasons? What are the 4 seasons? That is also given down. 4 seasons எதெல்லாமா? Spring, summer, autumn, winter. Summer season, winter season, autumn season, spring season, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே, start from second standard or first standard you are studying all about all these seasons and all. ஸ்ப்ரிங்னா என்ன? வசந்த காலம். பூக்கள் எல்லாம் நிறைய விதமான யுனிக் ஃப்ளவர்ஸும் நிறைய பூக்களும் பூக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் ஸ்ப்ரிங், வசந்த காலம். சம்மர் சீசன் இப்போ நம்ம அது இருக்கும் இல்லையா, கோடை காலம். மெயின்லி உங்களுக்கு கோடை காலத்துல தான் மே, ஜூன், ஏப்ரல், மேல வந்து உங்களுக்கு லீவ் வரும். அதான் கோடை காலம், சம்மர். ஆட்டம் சீசன், ஆட்டம் மீன்ஸ் இலையுதிர் காலம். நீங்க போகும்போது வழியில எல்லாம் பெரிய பெரிய மரங்கள்ல அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அதுதான் அந்த இலையுதிர் காலம். அது ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் அது நடக்கும். ஓகே, ஆட்டம் சீசன். வின்டர் சீசன் குளிர்காலம், லைக் டிசம்பர் அந்த ஒரு டைமிங், நவம்பர் டிசம்பர் அந்த ஒரு டைமிங் தான் வின்டர் சீசன். ஸோ ஸ்ப்ரிங் அது இந்தியாவில் ஒவ்வொரு காண்டினென்ட்ஸோ கண்ட்ரீஸ்லயோ அது டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, இந்தியாவில் வந்து சம்மர் சீசன்ல தான் உங்களுக்கு கோடைக்கால விடுமுறை சொல்லுவாங்கல்ல. அப்புறம் விண்டர் குளிர்காலத்துல தான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் லீவ் எல்லாம் வரும், ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதான் ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், விண்டர். அப்ப இப்ப சீசன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, பருவங்கள். ஸோ சீசனல் ஃப்ளவர்ஸ்னா என்ன? அந்தந்த பருவத்துல மலரக்கூடிய பருவ மலர்கள். அந்தந்த பருவத்துல மலரக்கூடிய எல்லா பூக்களும் ஒரு சீசன்ல தான் ப்ளூம் ஆகும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு சீசன்ல இருக்கும். அண்ட் எல்லா சீசன்ஸ்லயும் மலரக்கூடிய ஒரு சில மலர்களும் இருக்கு. இப்போ ரோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா சீசன், மோஸ்ட் ஆஃப் த சீசன்ஸ்லயும் அது வளரும் இல்லையா. அண்ட் ஃபயர் கிராக்கர், கனகாம்பரம், அந்த மாதிரி பூவெல்லாம், தெத்திப்பூ, கனகாம்பர பூ, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லா சீசன்ஸ்லயும் ப்ளூம் ஆகும். ஸோ அப்படியும் இருக்கு. இல்ல ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல, பருவ காலங்கள்ல மலரக்கூடிய மலர்களும் இருக்கு. ஸோ அந்த மலர்கள் பத்தி படிக்க போறோம். ஒவ்வொரு சீசன்லயும் மலரக்கூடிய ஒரு 3 ஃபிளவர்ஸ் வச்சு நம்ம படிக்க போறோம். ஓகே, the change in climate that occurs periodically is called seasons. What do you mean by seasons? The change in climate, இந்த காலநிலைக்கான மாற்றம்,
அப்ப அவ்வப்போது ஏற்படும் இல்லையா? அவ்வப்போது ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ரெய்னி டைமிங்கா இருக்கும். இல்ல வந்து மழையே இல்லாம ஃபுல் காற்று அடிக்கக்கூடிய ஒரு டைமிங் இருக்கும். இல்ல மழையும் காற்றும் ஒண்ணும் இல்லாம ஃபுல் அப்படியே சூரியன் வந்து அப்படியே கொளுத்து தள்ளும் சம்மர் சீசன் இருக்கும். ஸோ அந்த காலநிலை மாற்றங்கள் அவ்வப்போது அந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அதுல நிகழக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான் நம்ம சீசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பருவங்கள். There are 4 general seasons. Generally, we are terming as 4 seasons. What are they? Spring season, Vasanta Kalam, summer season, Kodekalam, autumn season, which is Ilayudir Kalam, winter season, Kularkalam. Spring, summer, autumn, and winter. These are the 4 general seasons. Okay. Most flowers bloom in a specific season, hence they are called seasonal flowers. அதிகபட்சமான பூக்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் ஸ்பெசிஃபிக்கான சீசன்ல தான் அது மலரும். அந்த பூக்களை நம்ம சீசனல் ஃப்ளவர்ஸ் பருவ மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன சீசன்ல என்னென்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம்னா என்ன? மலரும். ஓகே. ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் விண்டர், குளிர்காலத்துல மலரக்கூடிய பூக்கள் என்னன்னு பாருங்க. டிசம்பர் பூ, அது வந்து டிசம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது இப்படி லாவெண்டர் கலர்ல பியூட்டிஃபுல்லா சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் விண்டர் ஜாஸ்மின். விண்டர் ஜாஸ்மின் அத குளிர்கால மல்லிகைன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலர்ல இருக்கும். நம்ம நார்மல் ஜாஸ்மின் இல்லை, இது விண்டர் ஜாஸ்மின். அதே மாதிரி டியூபராஸ் தான் சம்பங்கி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஃப்ளேவர்ஃபுல் ஃப்ளவர் அண்ட் பெர்ஃப்யூம்ஸுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. டியூபராஸ். ஓகே. சம்பங்கி பூ. ஸோ டிசம்பர், விண்டர் ஜாஸ்மின், டியூபராஸ். இது நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை மேட்ச் த ஃபாலோயிங்கோ இல்லை வந்து 1 மார்க்கோ இப்படி கேட்டேன், ஃப்ளவர்ஸ் டேஷ் ப்ளூம்ஸ் இன் விண்டர் அப்படின்னு கேட்டா டிசம்பர் இல்லை டியூபராஸ் இல்லை விண்டர் ஜாஸ்மின் அப்படின்னு எழுத தெரியணும். Okay, so I'm sorry. So அந்த விண்டர்ல ப்ளூம் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். மேட்ச் அல்ல 1 மார்க் அப்படி கேட்டா எழுத தெரியணும். சரியா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் சம்மர். சம்மர்ல ப்ளூம் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் என்னென்ன பார்க்கலாமா? சம்மர்ல என்னென்ன? ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர்ஸ் தான். ஜாஸ்மின் மல்லிகைப்பூ, சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ, ரோஸ் ரெட் ரோஸ் இருக்கலாம், இந்த மாதிரி டார்க் பிங்கான ரோஸ் இருக்கலாம், ஒயிட் ரோசஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ் இதெல்லாம் எந்த சீசன்ல? சம்மர் சீசன். இது 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசனல் ஃப்ளவர்ஸ் அந்த மொத்தமே, இந்த ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் விண்டர் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். Flowers that bloom in summer, that is also important. What are the flowers that blooming in summer? Jasmine, sunflower, rose. Then flowers that bloom in autumn and spring. ரெண்டையும் சேர்த்து அப்படியே, ஓகே, சேர்த்து அப்படியே சொல்றாங்க. டாலியா பூ ஆட்டம் சீசன்ல. ஆட்டம்னா இலையுதிர் காலத்துல. சாஃப்ரன், இந்த சாஃப்ரன்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண குங்குமப்பூ அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதான் சாஃப்ரன். இதோட பெட்டல்ஸ் அண்ட் இதோட இதுதான் எடுப்பாங்க போல இருக்கு. சாஃப்ரன், அந்த நம்ம சாஃப்ரன் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. சாஃப்ரன் குங்குமப்பூ சாப்பிட்டா நல்லது, கலர் வைக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆட்டம், இது ஆட்டம் சீசன்ல விரியக்கூடிய ஒரு பூ தான் சாஃப்ரன். ஓகே. அது என்ன கலர்ல இருக்கு? லாவெண்டர் கலர். அண்ட் இது tulips வந்து பார்த்துருப்பீங்க, எல்லோ tulips, ரெட் tulips எல்லாம். ஸோ ஒயிட் tulips. ஸோ இந்த tulip flowers எல்லாம் ஸ்ப்ரிங் சீசன்ல. இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யுனிக் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் அப் இன் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் தான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஆட்டம் சீசன்ல 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டாலியா அண்ட் சாஃப்ரோன். ஸோ இதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். அடுத்து அதுவும் இம்பார்ட்டன்ட், 1 மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ஆர் சூஸ் த பெஸ்ட். சூஸ் த பெஸ்ட் இல்ல, மேட்ச் த ஃபாலோயிங் ஃபில்லப்ஸ் கேட்டா எழுத தெரியணும். நெக்ஸ்ட், மோர் டு நோ. ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் இன் ஆல் சீசன்ஸ். ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர் வந்து எல்லா சீசன்லயும் விரியக்கூடிய. ஃபயர் கிராக்கர் தான் கனகாம்பரம்.
சிலவங்க தலையில எல்லாம் வச்சு பார்த்திருப்பீங்க கனகாம்பரம் பூ. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபயர் கிராக்கர். குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்ல, மூணார் அந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ், ஊட்டில எல்லாம் குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது 12 வருஷத்துல ஒருக்காதான் பூக்கும் அந்த மலர், குறிஞ்சி பூ. அது பியூட்டிஃபுல்லா குட்டி குட்டி அழகா சின்ன பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி 3rd ஸ்டாண்டர்ட்ல சாங்சுரிஸ் இன் யுவர் யூனிட் நீங்க படிச்சிருப்பீங்க டேர்ம் 2ல. ஸோ அதுல சாங்சுரிஸ்ல வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல எல்லாம் குறிஞ்சி பூ நிறைய பூக்கும் அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த குறிஞ்சி பூ. மோஸ்ட்லி இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆன ஏரியாஸ்ல வந்து குறிஞ்சி பூ வந்து ஒன்ஸ் இன் 12 வருஷத்துக்கு ஒருக்கா, 12 இயர்ஸ்ல ஒரு தடவை தான் இந்த குறிஞ்சி பூ. அதனால அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அண்ட் ரொம்ப அழகா இருக்கும். அந்த குறிஞ்சி அந்த ஃபுல் அந்த லான் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ப்ளூயி லாவெண்டர் கலர்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப டைனி ஸ்மால் ஃப்ளவர்ஸ் which will look very beautiful. ஓகே, ஸோ இதுவும் 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எல்லா சீசன்லயும் மலரக்கூடிய அந்த பூ எது? ஃபயர் கிராக்கர், கனகாம்பரம். 12 இயர்ஸ் ஒன்ஸ் ப்ளூம் ஆகக்கூடிய அந்த ஃப்ளவர் எது? குறிஞ்சி ஃப்ளவர். ஓகே தானே? ஸோ ஹோம்ஒர்க் ஷீட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. கீழே பேஜ் நம்பர் 83ல இருக்கக்கூடிய அந்த ட்ரை டு ஆன்சரும் லெட் அஸ் டூ அந்த 2 போர்ஷன்ஸும் ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2. ஃபீமேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எதுமா? ஃபீமேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எது? பிஸ்டில். இன்னைக்கு தானே படிச்சோம். ஸ்டேமன் வந்து மேல் பார்ட், பிஸ்டில் தான் ஃபீமேல் பார்ட். செப்பலும் கிடையாது, பிஸ்டில். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் எனி ஒன் ஃப்ளவர், ரைட் எனி ஒன் ஆஃப் த ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் இன் சம்மர். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எழுதலாம். இதே மாதிரி 1 word கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுத தெரியும். ஃபில்லப்ஸ் ஆர் 1 word கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதே மாதிரி சம்மர் இல்லாம விண்டர்னு கேட்பேன், இல்லைன்னா விண்டர் இல்லாம வந்து ஆட்டம்னு கேட்பேன், இல்லை ஸ்ப்ரிங்னு கேட்பேன். ஸ்ப்ரிங்ல நம்ம ஆல்ரெடி டூலிப் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க அந்த எக்ஸாம்பிள் நீங்க எழுதிருக்கணும். புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அந்தந்த சீசனுக்கு 4 சீசன்ஸ்க்கும் ஆன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. விண்டருக்கும் சம்மருக்கும் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஆட்டம்க்கு 2 எக்ஸாம்பிள்ஸ், டாலியா அண்ட் சாஃப்ரன். ஸ்ப்ரிங் சீசனுக்கு டூலிப் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ டூலிப்ஸ். ஸோ அதில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு, நான் கேட்டால் 1 மார்க் கேட்டால் எழுத தெரியணும். சரியா? இதில் வேற எதுவும் நம்ம படிக்கலை. 2nd, 3rd, 4th கொஸ்டின் எல்லாம் இல்லை, 1st and 5th தான். ஸோ அது அப்படியே நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, பிஸ்டில் அண்ட் ரோஸ். இது எந்த பேஜ் நம்பர் 90ல இருக்கக்கூடிய கொஸ்டின், 3rd ரோமன் நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த 1st கொஸ்டினும் 5th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஓகே அம்மா? இனி 2nd, 3rd, 4th இருக்கு, அது நம்ம படிக்கணும். படிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ பிஸ்டில், ரோஸ். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் எழுதலாம். இதுல ரைட் எனி ஒன் ஃப்ளவர், ரோஸ் தான் நீங்க எழுதணும்னு இல்லை, ஜாஸ்மின் எழுதலாம். இல்லை அதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு அது நீங்கள் எழுதலாம். ஜாஸ்மின் கொடுத்துருக்கு, அப்புறம் சன்ஃப்ளவர் கொடுத்துருக்கு. யூ கேன் ரைட் ஐதர் சன்ஃப்ளவர் ஆர் ஜாஸ்மின் ஆர் யூ கேன் ரைட் ரோஸ். ஓகே, சரி. இதில் இதுவும் முடிச்சிட்டோம் அண்ட் பெரிய கொஸ்டினில் இது முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கொஸ்டின். ட்ரா 5th ரோமன் நம்பரில் 2nd கொஸ்டின். ட்ரா அ டயக்ராம் of a flower and explain the parts of a flower. இன்னைக்கு படிச்ச அந்த ஒரு போர்ஷன் அப்படியே பெரிய கொஸ்டின். அந்த ஃப்ளவர், அந்த பூவோட பிக்சரை ஒழுங்கா நோட் புக்ல எடுத்து எழுதணும். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்கு வந்தா எழுத தெரியணும். பிஸ்டில், ஸ்டேமன், பெட்டல், செப்பல் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1, 2, 3, 4 பிளஸ் ஸ்டாக், அந்த பூனுடைய பூக்காம்பு அதுதான் ஸ்டாக், அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டாக். ஸோ sepals are leaves that protect the flower while it is still a bud and are usually in green in color. இது உங்க புக்ல வந்து 2 சென்டென்ஸா கொடுத்துருக்கு. நான் and போட்டு அப்படியே சேர்த்து எழுதியிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நோட் புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதி எடுக்கணும். Sepals are leaves that protect the flower while it is still a bud and are usually green in color. Sepals வந்து லீஃப் மாதிரியான போர்ஷன்ஸ் ஆர் பகுதிகள். அது வந்து ஒரு பூ மொட்டாக இருக்கும் பொழுதே அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வெளி அடுக்கு தொடர் தான் செப்பல். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ்ல செப்பல் வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். அதனால தான் and are usually green in colorனு கொடுத்துருக்காங்க.
Okay, next, petal. Petals are often bright colored, which attract insects such as bees or butterflies to the flower. And the first ரெண்டு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ரெண்டு சென்டென்ஸே சேர்த்து கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு எதுவும் நான் கொடுக்கல. ரொம்ப பெருசாகிடக்கூடாது கொஸ்டின், அதனால நான் கொடுக்கல. ஆனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது முடிஞ்சால் நீங்கள் படிங்க, புக்கில் இருக்கிறது. பட் முடிகிற வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறது இவ்வளோ போர்ஷனாவது காணாமல் ஒழுங்காக உட்காந்து புரிஞ்சு காணாமல் படித்து எழுதணும் எக்ஸாமுக்கு. பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலர், ரொம்ப பிரகாசமான கலர்ஸில் தான் இருக்கும். எதுக்காக? விச் அட்ராக்ட் இன்செக்ட்ஸ், அந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஈர்க்கிறதுக்காக. எந்தெந்த பூச்சிகள்? பீஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ், தேனீக்களையோ அல்லது வண்ணத்து பூச்சிகளையோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பெட்டல்ஸ் வந்து பிரைட் கலர்டில் இருக்குது. தென் ஸ்டேமன். Stamen is the male part of the flower which can be seen at the center of a flower. They contain pollen grains that help the plant to multiply. அதாவது நான் அந்த லாஸ்ட் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதினா, அந்த உங்கள் புக்கில் இருக்கிறது மாதிரினா ஒரு 3 சென்டென்ஸ் தனியாக வந்து எழுதணும் பெருசாக. அதனால நான் இப்படி சேர்த்து எழுதியிருக்கேன். இதுதான் மெயின் போர்ஷன். ஸ்டேமன் இஸ் த மேல் பார்ட், அதனால அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸ்டேமன் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் விச் கேன் பி சீன் அட் த சென்டர் ஆஃப் அ ஃப்ளவர். இந்த ஸ்டேமன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பிஸ்டிலும் ரொம்ப ஈஸி தான். Pistil is the female part of the flower which is also seen at the center of the flower. And the first ரெண்டு சென்டென்ஸும் சேம் தான். இதில் நீங்கள் மேல் எழுதணும், இதில் நீங்கள் ஃபீமேல் எழுதணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மீதி எல்லாம் அந்த சென்டென்ஸில், அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சேம் தான். Stamen is the male part of the flower which can be seen at the center. Pistil is the female part of the flower which can also be seen at the center of a flower. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அந்த மேல் ஃபீமேல் அது மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். அப்புறம் இந்த செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஸ்டேமன்ல they contain pollen grains that help the plant to multiply. அதுக்கு வந்து மகரந்த துகள்கள் இருக்கு. எதுக்கு? ஸ்டேமனுக்கு வந்து மகரந்த துகள்கள் இருக்கு. அதுதான் அந்த மகரந்த துகள்கள்னால தான் அந்த தாவரங்கள் மல்டிப்ளை, அதாவது இனப்பெருக்கம் உருவாக்குறதுக்கான அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு. பிஸ்டில்ல அதே செகண்ட் சென்டென்ஸ் வந்து the pistil uses pollen to help the flower become the fruit. இந்த ஸ்டேமன்ல இருக்கக்கூடிய இந்த பாலன் கிரெயின்ஸை பிஸ்டில் வந்து உபயோகப்படுத்துது. எதுக்காகனா ஒரு பூ கனியா மாறுற அந்த ப்ராசஸ்க்காக உபயோகப்படுத்துது. ஓகே, பிஸ்டில் யூசஸ் pollen to help the flower become fruit. ப்ராப்பரா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் ஈஸி. ஸ்டேமன் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் which can be seen at the center of a flower. Pistil is the female part. அந்த மேல் ஃபீமேல் இது மட்டும்தான் மாற்றணும். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இது மட்டும்தான் மாற்றணும். ஓகே, ஸோ மேல் அண்ட் இதில் மேல் இதில் ஃபீமேல், அது மட்டும்தான். மேல் இதில் ஃபீமேல். தென் ஸ்டேமன் வந்து they contain pollen grains that help to multiply. அதுக்கு மகரந்த துகள்கள் இருக்கு, அதனால தான் இனப்பெருக்கம் ஆகுது தாவரங்களுக்கு. The pistil uses pollen to help the flower become fruit. ஒரு பூ வந்து பழமா அல்லது கனியா மாறுறதுக்காக அந்த பிஸ்டில் வந்து இந்த பாலன் கிரெயின்ஸ், இந்த மகரந்த துகள்களை பயன்படுத்துது. ஓகே தானே? வெரி வெரி சிம்பிள். ஸ்டேமன் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பிஸ்டில் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, சரி. Sepals are leaves that protect the flower while it is still a bud and are usually green in color. Petals are often bright colored which attract insects such as bees or butterflies to the flower. அவ்வளவுதான் கொடுத்திருக்கேன். Stamen is the male part of the flower which can be seen at the center of a flower. They contain pollen grains that help the plant to multiply. Pistil is the female part of the flower which can also be seen at the center of a flower. The pistil uses pollen to help the flower become fruit. அவ்வளவுதான். இந்த போர்ஷனை புரிஞ்சு நல்ல மாதிரி படிங்க. பேஜ் நம்பர் 82, 83. 82ல இருக்கிற அந்த which is your favorite flower, அந்த ஃப்ளவரோட பெட்டல் கலர் என்ன, அந்த ட்ரை டு ஆன்சர் செக்மெண்ட்டும் 83ல இருக்கிற ட்ரை டு ஆன்சர் அண்ட் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ எல்லார் வீட்லையும் கிடைக்கும். அந்த பூவை பார்த்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்ல மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்து அந்த பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணி அந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேமன் பிஸ்டில் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ complete the homework from page 82 and 83
அண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின் ஆன்சர் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம 1 வேர்ட்ஸில் எழுதக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் 2 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம். மற்றபடி பெரிய டீட்டெயில் கொஸ்டினில் அந்த 5th ரோமனில் செகண்ட் கொஸ்டின். அதுக்கு இந்த பூவையும் நீங்கள் சேர்த்து வரையணும். உங்கள் நோட் புக்கில் எடுத்து வரைஞ்சி படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த பூ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், படித்து எழுதணும். ஓகே, that's it for today's class students. உங்கள் நோட் புக்கில் தரோவாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா ஷார்ட்டாக முடியும் கொஸ்டின். புக்கில் இருக்கிற ஃபார்மேட்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும் கொஸ்டின். ஸோ நான் கொடுத்துருக்கிற ஃபார்மேட் படி கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி எடுத்து நல்ல மாதிரி படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து இன்னும் 2 classes தான். அந்த 2 classesல உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸும் முடிச்சிட்டோன்னா சயின்ஸ் முடிஞ்சுது. ஓகே, ஸோ நல்ல மாதிரி புரிஞ்சு படித்து எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். ஹாவ் அ கிரேட் டே.